இந்த வீடியோவில் டக்குன்னு ஆடிப்பட்டம் பற்றியும் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம என்ன விதை விதைச்சோம் என்ன நாற்று நட்டணும் பார்த்துடலாம் வாங்க. ஏன் எல்லாம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆடிப்பட்டத்தில் வெயிலோட தாக்கமும் குறைஞ்சிருங்க. அந்த கோடை மழை தூரிட்டு இருக்கிறனால செடியெல்லாம் நல்லா தளைஞ்சு நல்லா முளைப்பு வருங்க. அதனால ஆடிப்பட்டத்தில் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக படர்ற காய்கறிகள் இந்த டைமில் ஊணுவாங்க. இப்போ ஊனணும் அப்படின்னா அந்த ஆடிப்பட்டம் இந்த கோடை மழை தூறதுக்கு அப்படி இப்படின்ட்டு எப்படி அந்த செடி முளைச்சிக்கும். அதுக்கப்புறம் மழை காலத்தில் அந்த தண்ணி மூலமாக நல்லா படர்ந்து கிடைக்கிற தண்ணி மூலமாக நல்லா படர்ந்து பனிக்காலத்தில் காய் பிடிக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் இறச்சி கொஞ்சமாக நாற்றும் அந்த வயலோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா படர்ற கொடிகை வகைகளும் ஊனலாம் அப்படின்ட்டு இருக்கிறோமுங்க. குப்பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாட்டு எருதாங்க. நாங்கள் மக்கின மாட்டு எரு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த விதை பார்த்திங்கன்னா போன வருஷம் நாங்கள் ஆடிப்பட்டத்துக்கு ஊனது தான். அதை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா இது அப்படியே எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படி தானே இருக்குது, மக்காது, அதாவது விதை கெட்டு போகாது அப்படின்னு அந்த புரடக்குள்ளேயே இருந்தால் விதை கெட்டு போகாது அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டுட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா சொரக்காய் விதை, சின்ன ரக பீக்கிங்காய் விதை, அப்புறம் ஒரு பெரிய ரக பீக்கிங்காய் விதை தாங்க ஊன போகிறோம். புடலங்காய் விதையும் ஊனலான்னு பார்த்தேன். ஆனால் புடலங்காய் விதை கையில் இல்லை அப்படிங்கிறனால இந்த 3 விதையும் இப்போதைக்கு ஊனி விடலான்ட்டு ஊனி விட போகிறோங்க. நாற்று பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று, தக்காளி நாற்று, மிளகா நாற்றுங்க. இது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாற்று பண்ணையில் வாங்கினோம். நாங்கள் வருஷம் வைக்கிற நாற்றுக்கு இந்த டைம் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் எட்டட்ட வச்சா நல்லா காய் பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த டைம் நாற்றை ரொம்பவே ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இடையில கேப் விட்டு வைக்கிறோமுங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பராமரிப்பு அதே பராமரிப்பு தான். ஆனால் உரமெல்லாம் ஒரு செடிக்கே சேர்த்தி போகிற மாதிரி இருக்கும். அதனால செடியும் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இதனால் காய் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினால நாங்கள் இப்படி வைக்கிறோமுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளோட ஆடிப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.